இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல இட்லி எடுத்து வைக்கணும். அடுத்தது தேங்காய் சட்னி. சாம்பார் இந்த பக்கம் ஊத்தணும். கார சட்னியை அந்த பக்கம் ஊத்தணும். வைக்கிறப்ப பார்த்து பார்த்து வைக்கணும். ஒன்னோட ஒண்ணு கலந்துடக்கூடாது. அதே மாதிரி அளவா தான் வைக்கணும். அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் வேணுமான்னு பக்கத்துல நின்னு கேட்டு கேட்டு பரிமாறணும். புரிஞ்சுதா? சரி. வை. ஏய், என்னது இது? என்னங்க, என்னாச்சு? பாரு. ஐயோ, முடி. இது ஏதோ தெரியாம விழுந்திருக்குங்க. அச்சச்சோ, டிஃபன்ல முடியா? என்னங்க? அக்கா, மாமா சமைச்சது இந்து, ஆனா நீங்க சுகுணாக்காவை போட்டு அடிக்கிறீங்க. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி பரிமாறணும், எவ்வளவு சுத்தமா இருக்கணும்னு சொல்லி கொடுக்க சொன்னல. உன்கிட்ட தானே சொன்னேன். என்கிட்ட தாங்க சொன்னீங்க. ஏன் நடக்கல? ஏன் நடக்கல? எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? சாப்பாட்டுல முடி இருக்கலாமா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எப்படி இவ்வளவு பெரிய முடி வந்துச்சு? இதெல்லாம் பார்த்து பண்ண மாட்டியா? இத கூட உனக்கு சொல்லி தரணுமா? இல்லங்க, நான் ரொம்ப சுத்தபத்தமா தான் பண்ணுவேன். எங்க வீட்டுல சமைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை. இந்த விஷயத்துல நான் ரொம்ப கவனமா தான் இருப்பேன். ஆனா இது எப்படி விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரி விடுப்பா, அதான் தடிச்சுட்டே இல்ல, இனிமே நடக்காம பாத்துப்பாங்க. ஆமா, இந்த அந்த தட்டை எடுத்துட்டு வேற ஒரு தட்டுல இட்லி எடுத்து வைமா. ஒரு தடவை சாப்பாட்டுல முடிய பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த சாப்பாட்டை திரும்ப சாப்பிட முடியும்? திரும்பவும் அதே சாப்பிட்ற அளவுக்கு நான் ரொம்ப கேவலமா போயிட்டேன்ல. இது திங்கிறதுக்கே அருவருப்பா இருக்கு. டேய், சமைக்கிறப்ப ஏதோ தெரியாம விழுந்திருக்கோம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீங்க சாப்பிடுங்க, எனக்கு தேவையில்லை. திவா அண்ணே, வாடா வெளியே போய் சாப்பிடலாம். எனக்கு நல்ல பசியில சாப்பிடலான்னு உட்காந்தோம், இப்படி கெடுத்து குட்டிச்சவராகிட்டிய. இப்படி பண்ணா உன்னை திரும்ப சமைக்க சொல்ல மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு ஜெயந்தி,